எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீலாகில் என்ன உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, பாப்பாவோட டே ஃபுல்லாக. ஸோ ஆதிரா மார்னிங்லேருந்து நைட் வரையும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது, ப்ளஸ் நாங்கள் என்னென்ன அன்றைக்கி குக் பண்ணியிருந்தோம், அப்புறம் எங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் என்னவா இருந்தது, ஒரு கம்ப்ளீட் டே அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் அவங்க அன்றைக்கி நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் டே வந்து கொஞ்சம் லேட்டாக தூங்கினதுனால அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாங்க. ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற வரையும் அவங்கள வந்து விளாட சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க வந்து இந்த பிளாக்ஸு சொப்பு ஜாமா இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி பையன் ஆதிரன் வந்து இவங்க கூட சேரலாம் அன்றைக்கி. அவர் வந்து கீழ் வீட்டு பையனை வர வச்சு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தார். ஸோ கொஞ்சம் இவங்களும் விளையாடி ரொம்ப நேரம் முடிச்சதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் டிவியும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சைட் பை சைடு ஆதிரனுக்கு வந்து உப்புமா, அப்புறம் பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து மக்ரூனி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி மக்ரூனி நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி நாங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. எப்போயாவது ரேராக ரொம்ப மந்த்லி ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ அந்த மாதிரி தான் செய்கிறது. சரி வாங்கிட்டு வந்துட்டோமே பேக்கெட் இருக்கே அப்படின்றதுனால அன்றைக்கி எல்லாருக்குமே மார்னிங் வந்து மக்ரூனி பிரேக்ஃபாஸ்ட் மசாலா மக்ரூனி மாதிரி ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் ஆட் பண்ணாமல், அப்புறம் கொஞ்சம் தான் செஞ்சுருந்தோம் மக்ரூனி. இன்னும் கொஞ்சம் வந்து ரவா உப்புமா செஞ்சிடலான்ட்டு அதையும் செஞ்சிட்ருந்தோம். ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மக்ரூனி அண்ட் ரவா உப்புமா இது 2 தான் இருந்தது. குக்கிங்கில் எப்போதுமே வந்து காரம் அந்தளவுக்கு ரொம்ப காரசாரமாலாம் சேர்த்துக்கிறது கிடையாது. எப்போயாவது ரேராக செய்கிறது. பிகாஸ் இவங்க வந்து காரம் சாப்பிட்டாலே பாதி சாப்பாட்டுக்கு மேலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களுக்குன்னே வந்து அரைக்காரம் தான் போட்டு எல்லாத்துக்குமே காமனாகவே அப்படி சமைச்சிடுறது. ஸோ பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் சைட் பை சைட் தம்பிக்கு வந்து ரவா உப்புமா, அவனுக்கு தனியாக கம்மியாக ஒரு அரை சில்லி போட்டு பச்சை மிளகா போட்டு செஞ்சுருந்தேன். அவனுக்கும் அதை சைட் பை சைடு ஊட்டியாச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமேட்டு பாப்பா வந்து கொஞ்சம் ஏதாவது ரைட்டிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணுறேன்ட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த டேபிளையும் காலையில் விளாட்றேங்கிற பேரில் எல்லாத்தையுமே கலைச்சி போட்டு டேபிளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நானும் அதை என்கரேஜ் பண்ணுறது. ஒரு 100 pages இருக்கும், முடிச்சுட்டா அப்படின்னா நெக்ஸ்ட் புக் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் குக்கிங்க்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து அலசி ஊற போட்டுட்டு அடுத்தது வந்து 2 குட்டி பசங்களையும் வந்துமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 1.5 hours வந்து குளிப்பாட்டிடுவேன். எய்தர் வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுதான் டெய்லி ரொட்டீன். அவங்கள வந்து அர்லியாக மார்னிங்கே வந்து குளிக்க வச்சிடுறது. குளித்து முடிச்சதுக்கப்புறம் பாப்பா ஃபர்ஸ்ட்டு பண்ணுற ஒர்க்கே என்ன அப்படின்னா, அவங்களோட ஹேர் அசசரிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு என்ன மேட்சாக வந்து செயின் பேங்கிள் இதெல்லாம் என்ன போடுறோமோ அது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க கரெக்டாக மேட்சிங்காக எல்லாத்தையும் போடுறது. இப்போ அதில் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஐப்ரோஸு அப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா போய் செக் பண்ணுவாங்க. அம்மா நீ கரெக்டாக போட்டிருக்கியா, எனக்கு எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கியா, இல்லை ரொம்ப முக்கியம் பண்ணியிருக்கியான்னு அவங்க ஒரு ஃபீட்பேக் வேறு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஆஸ் யூஷுவல் டிவி தான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையிலே வந்து லன்ச் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் போல் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தோம். சரி கடல வடை போடலாம் அப்படின்ட்டு. அம்மா வந்து நான் செய்யலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சேன், வெறும் வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். பட் அதுக்குள்ளே தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தவன் எழுந்திரிச்சிட்டான். ஸோ அவனை பார்த்துட்டு இருந்ததுனால அம்மா வந்து அவங்க கண்டினியூ பண்ண வேண்டியதாக போச்சு. சரி அவங்க வந்து வடை போடுறதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் வந்து தம்பியை சமாதானப்படுத்திட்டு பால் மட்டும் காய்ச்சி வச்சிடலாம், சார் கொஞ்சம் டீயாவது போடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சாச்சு. அம்மா வந்து வடைக்கு எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இடிச்சி, உப்பு, இப்போ சோம்பு வந்து அரைக்கும் போதே அதில் போட்டு அரைச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாமே போட்டு இந்த மாதிரி அம்மா ஃபர்ஸ்ட்டே வந்து உருண்டை பிடி வச்சுருவாங்க. பட் நான்லாம் அப்படி கிடையாது. நான் வந்து வானலில் எண்ணெய் சூடாச்சு மாவெல்லாம் எல்லாத்தையுமே கடலப்பருப்பெல்லாம் அரைச்சி எல்லாத்தையும் வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்படியே எடுத்து கையில் அப்படியே எடுக்கிறோமா எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு தட்டி அப்படியே நேராக போட்டுருவேன். பட் அம்மா வந்து நீட்டாக ப்ராப்பராக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு கரெக்டாக அவங்க வந்து போட்டு முடிச்சுடுவாங்க.
ஃபஸ்ட்டே வந்து தம்பிக்கும் பாப்பாக்குமே வந்து பச்சை மிளகா போடாமல் ஒரு பேட்ச் போட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. 2 பேருமே வந்து இந்த வாடாய மச்சி வாழைக்காய் பஜ்ஜி அந்த சாங் வரும்ல அந்த ரீமேக்ஸ் அதை போட்டு 2 பேருமே டான்ஸ் ஆடுறது அப்பப்போ 2 பேருமே போட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வடை கொடுத்தா பாப்பா சாப்பிட்டா தம்பி வந்து இந்த தட்டிலேருந்து அந்த தட்டுக்கு அந்த தட்டிலேருந்து இந்த தட்டுக்கு மாற்றிட்டு தான் இருந்தார். அவர் சாப்பிடவே இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி காட்டுக்கு போகலாம் சும்மா போயிட்டு வரலான்ட்டு அப்பா கூப்பிட்டாங்க. பட் நான் போகிறதா பிளான் இல்லை. தம்பி அழுதுனால சரி நானும் போக வேண்டியதாக போச்சு. போயிட்டேன். ஆதிரனுக்கு வர வர கார் மேலே க்ரேஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு போல். இப்போ எப்போ பார்த்தாலும் எய்தர் அப்பாவை பார்த்தாலோ இல்லை வீட்டு முன்னாடி காரை பார்த்துட்டாலோ போதும் உடனே கையை நேராக சாவிக்கு காட்டி அடித்தாது கூட்டிகிட்டு போயிடுறான், வா காரில் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப கார் மேலே க்ரேஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் அவன் காரில் உட்கார வச்சு ஸ்டியரிங் அப்படி இப்படி வளைச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் இறக்கி விட்டதுக்கப்புறமேட்டு கீழே கிடக்கிற மண் எல்லாத்தையுமே தூக்கி தூர போடுறேன்ட்டு அவர் தலையிலே தான் எல்லாத்தையும் போட்டுவிட்டு விளையாடிட்டு இருந்தார் ஆதிரன். அப்புறம் நாங்கள்லாம் கீழே விளையாடிட்டு இருக்க சைடு கேப்பில் வந்து தங்கச்சி வந்து டிரைவிங் கற்றுக்கணும்னு ரொம்ப நாளாக அப்பாட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ கார்டும் நல்லா எல்லாமே திருத்தம் பண்ணி வச்சுருக்கிறதுனால கார் இப்போ ஓட்டி இந்த இடத்துல பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கார் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களும் அன்றைக்கி எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து தட்டை எல்லாத்தையுமே பொறுக்கியாச்சு, எல்லாத்தையும் பொறுக்கிட்டு கொளுத்தியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு காட்டை பூரா. இருந்தாலும் அவங்கங்க சின்னதாக இந்த மாதிரி செடியெலாம் இருந்ததா, சரி நம்ம சும்மா தானே நிற்கிறோம் அப்படின்ட்டு இதையும் நம்மளும் ஒன்றா பிடுங்கி தரலான்ட்டு நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆதிரன் என் கூடயே தான் நின்றுட்டு இருந்தான். அவனும் வந்து நான் செடியை பிடுங்கினா அவன் கீழே இருக்க தட்டு எல்லாத்தையும் எடுத்து தூர போடுறேன்ட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் பாப்பாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கச்சும் அவங்களும் வந்து கண்டினியூ பண்ணாங்க என் கூட. இதில் வந்து ரொம்ப தூரம் ஓடி இவங்கெல்லாம் விளையாடி டயர்டானதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சரி லேட் நைட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் செஞ்சு கொடுக்க வேணான்ட்டு அன்றைக்கி நைட் ரசம் சாதம் 2 பேருக்குமே அதே கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு தட்டில் போட்டு கொடுத்துருவோம். இப்போ தம்பிக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவனே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 o'clock போல் வந்து கரண்ட் போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப மழை ஸ்டார்ட் ஆகிட்டதுனால கரண்ட்டும் பவர் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.